தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு காணொளியை பார்க்க நேர்ந்தது. இது ஒரு YouTubeல இவங்க எல்லாரும் அ திட்டமிட்டு ஒரு காணொளியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது என்ன அப்டின்னா, கருப்பு பேக்கிரவுண்ட்ல அப்படியே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்பெக்ட்ரம் ராஜா, அப்புறம் 2, 3 திமுக அல்லக்கைகள், ஒப்புக்கு வானதி சீனிவாசனையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வச்சுப்போம். அதாவது இவங்க எல்லாருக்கும் சேர்த்து பேசுகிறார்களாம் அப்படின்னு காட்டுறதுக்காக, நடுநிலை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 20 பேரை உட்கார வச்சு ஆடியன்ஸ் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அதில் எல்லாம் இளைஞர்கள் இருப்பது போல, அதாவது நிறைய இளைஞர்கள் அங்கே இருக்காங்களாம், இவங்க கவர்றாங்களாம் அங்கே பேச்சு. முழுக்க முழுக்க யாரை நோக்கி அந்த பேச்சு சென்றது என்றால், இவர்களுடைய புதிய உதறல். இவர்களுக்கு யாரை பார்த்தாலும் உதறல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு புதிய உதறல் வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்க, ஒரு 1.5 ஆண்டுகள் வயதான கட்சின்னு வச்சுப்போமே. ஒரு 1.5 ஆண்டுகள் வயதான கட்சியான விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சி தான் இவர்களுக்கு உதறலை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப அதுக்காகத்தான் இந்த காணொளிகள், இவங்களுடைய எதிர்வினைகள், இது எல்லாமே. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா தான் தான் அறிவாளி. ஸ்பெக்ட்ரம் ராஜா அறிவாளியா இல்லையான்ற தனி விவாதம், அது அப்புறம் வச்சுப்போம். ஆனால் அங்க அவர் பேசுறாரு தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் பார்த்து தலைவர்கள் இந்த தத்துவங்களின் தலைவர்கள், அது தத்துவத்தின் தலைவர்கள் தருதலையாக இருந்தால் அப்படின்ட்டு. ஏய் ஏய் ஏய், என்ன தத்துவம்? என்ன தத்துவத்தின் அடிப்படையில் உன்னுடைய தலைவராக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரவிருக்கிறான்? எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவனை இன்னைக்கு நீங்க துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாய்? எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவனாக வரப்போகிறான் சொல்ல முடியுமா உன்னால? அதே தத்துவம் உண்மை என்றால், எந்த தத்துவத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ அது உண்மை என்றால், ஈரோட்டு மாநாட்டில் அண்ணாதுரை அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து தம்பி வா தலைமை ஏற்கவா என்று சொன்னது உண்மை என்றால், அது எதன் அடிப்படையில் சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால், அன்றைய கால திராவிட தலைவர்களிடம் அதை கேட்டோம் என்றால் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் தத்துவம் என்பது என்ன, அதை வாழ்வியலாக நாம் ஏற்படுத்திக் கொள்வதுதான் தத்துவம். நீ சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய போதனைகள், அவ்வளவுதான். நீயே அதை பின்பற்றுவதில்லை. உன்னால் முடியுமா? சரி, அதே தத்துவத்தை பலமாக பிடித்துக் கொண்டிருக்கின்ற நீ ஏன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முடியவில்லை? உன்னை விட அதிக தகுதி வாய்ந்தவனா உதவாநிதி? அப்போ உன்னை விட அதிக தகுதி இல்லாத ஒருவன் உன் மீது தலைவராக உனக்கு மேல் தலைவராக உன்னை மேய்க்கிறான் என்றால் உன் தத்துவம் என்ன செய்கிறது? உன் தத்துவம் என்ன செய்து கொண்டிருந்தது? உன் தத்துவம் நியாயமாக உன்னை என்ன கேட்க வைத்திருக்க வேண்டும்? என்ன பண்ணாயார் கலாச்சாரமா? இந்த பண்ணையார் கலாச்சாரத்தை எதிர்த்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே உருவாக்கப்பட்டது. காங்கிரஸில் பண்ணையார் கலாச்சாரம் இருக்கிறது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகமே உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை விட தகுதி இல்லாதவன், எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன், அவன் என்னை தாண்டி தலைவனாக அமர்வது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் சுயமரியாதை சிந்தனை அதை அனுமதிக்காது என்று சொன்னால் நீ தத்துவத்திற்காக நிற்கக்கூடியவன் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதை செய்யல. உன்னை கொண்டு 3வது ரோல 4வது ரோல உட்கார வைக்கிறாங்க. அவன் மேடை மேல நிற்கிறான். அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ இந்த தத்துவங்களை எல்லாம் பேச ஆரம்பித்த பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? நடிகைக்காக பால்டாயில் குடித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு அவன் உனக்கு தலைவன் என்று நிற்பான் என்றால் நீ தத்துவத்தை பற்றி பேசலாமா? நீ தருதலைகளை பற்றி பேசலாமா? இதுதான் கேள்வி. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த புறநானூறுல இருந்து 4 வரியை சொல்லிட்டா, வளைச்சு தமிழ்ல பேசிட்டா, மக்கள் எல்லாரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். இவங்க சைட்ல காத்து வாக்குல 4 காதல்ன்ற மாதிரி காத்துலேயே 1,70,76,000 கோடி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. அந்த காலமெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலேயே மலையேறி போய்விட்டது. ஏனென்றால் மக்களுக்கு புரிந்து விட்டது. நீ இந்த தமிழன், இந்த சென்டிமெண்ட்டு, அப்புறம் இந்தி எதிர்ப்பு, இப்படி திடீர் குபீர் என்று நீ கிளம்புவதெல்லாம் எதற்காக என்பதனே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நீங்கள் அறச்சீற்றம் காட்டுகிறீர்களே, இந்த அறச்சீற்றம் எதற்காக? உங்களை பொறுத்தவரைக்கும் விஜயை பின்பற்றக்கூடிய நபர்கள், அதாவது விஜயை பின்பற்றக்கூடிய அல்லது விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தற்கூரிகள். இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரேன் நான். ஆனால் இவர்கள் ஏன் அவர்களை தற்கூரிகள் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது ஒரு நடிகனுக்கு பின்னால் நீங்கள் ரசிக மனப்பான்மையுடன் செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். 1960கள் 50கள் 60களில் திரை நட்சத்திரங்களுக்கு பின்னால் ரசிகர்கள் சென்றார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை.
1970களிலும் சென்றார்கள், 80களிலும் சென்றார்கள், 90களிலும் சென்றார்கள். ஆனால் 50, 60, 70களில் சென்றவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகப்படியான அரசியல் வாடை அங்கே இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது இருந்த நடிகர்கள், அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அரசியலை தங்களுடைய திரைப்படங்களில் ஊடார கொண்டு வந்தார்கள். நாடகங்களாக இருக்கட்டும் அல்லது திரைப்படங்களாக இருக்கட்டும், அதில் ஊடார கொண்டு வந்தார்கள். அது கொண்டு வந்தது அவரவர் கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். உண்மையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த திரைப்படங்கள் வாயிலாக அவர் கொண்டு போய் சேர்த்த கருத்துக்கள் அந்த கட்சிக்கு, அவர் சார்ந்திருந்த கட்சியான அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி குடும்பத்துடைய, இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பத்துடைய கம்பெனியை நான் சொல்லலை, அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவியது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் திரையில் நடித்திருக்கலாம், நிஜ வாழ்க்கையில் நடிக்கவில்லை என்று. நான் சொல்கிறேன், அவர் திரையிலும் நடிக்கவில்லை, வாழ்ந்தார். நிஜ வாழ்க்கையில் அவர் எப்படியோ அப்படித்தான் திரையிலும் வாழ்ந்தார். தன்னுடைய கொள்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் திரைப்படங்களில் புகுத்தவில்லை. அப்போ அப்படியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் திரைப்படங்களிலும் திரைப்படங்கள் வாயிலாகவும் தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள். இது 50கள், 60கள், 70கள். இப்போ 80களுக்கு வருவோம். 80களில் பார்த்தீர்கள் என்றால் கொடிகட்டி பறந்தவர்கள் யார்? சில நடிகர்கள். அதில் முன்னணி நடிகர்கள் என்று பார்த்தோம் என்றால் 2 பேரை சொல்லலாம். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இன்னொன்று கமலஹாசன் அவர்கள். இவர்கள் இருவரும் அரசியல் என்கிற வாடையிலிருந்து தள்ளியே இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அரசியல் என்பதற்கு நடிகர்கள் அவசியம் என்கிற அந்த தேவை என்பது 80களில் நீர்த்து போனது. அப்படி நீர்த்து போன அந்த விஷயத்தை மீண்டும் உயிர் கொடுத்தது யார் தெரியுமா? 90களில் சன் டிவி வாயிலாக இந்த கருணாநிதி குடும்பம் தான் அதற்கு உயிர் கொடுத்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 96ல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்ததன் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி வந்தவர்கள் அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. தங்களுடைய சன் டிவி வாயிலாக இந்த திரைப்படங்கள் என்பதனை மக்களுடைய தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒவ்வொரு வீட்டிலும் அனுதினமும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போதான் கேபிள் டிவியோட ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது, அந்த புரட்சி ஆரம்பிக்குது. இந்த கேபிள் டிவியை சாக்காக வைத்து எதை எடுத்தாலும் திரைப்படம், தும்மினால் திரைப்படம், சிரித்தால் திரைப்படம், அழுதால் திரைப்படம், எது செய்தாலும் திரைப்படம் என்று திரைப்படங்கள் மட்டுமே மக்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியது யார் என்றால் இந்த சன் டிவி. அதை தொடர்ந்துதான் மற்ற எல்லா சேனல்களும் வந்தன. இந்தியா முழுக்க சேனல்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான சேனல்கள் இருக்கின்றன. இந்த நூற்றுக்கணக்கான சேனல்களில் அங்கேயும் திரைப்படங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அங்கேயும் திரைப்படங்களை மக்கள் பார்ப்பது என்பதனை ஒரு பொழுதுபோக்கு, முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கும் 24 மணி நேரமும் எதை எடுத்தாலும் திரைப்படங்கள் என்பதனை வைக்கவில்லை. அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான கருவியாக இருந்தது இந்த சன் டிவி. அப்போ உன்னுடைய குடும்பத்தை வைத்து இன்றைக்கு நீ சொல்கிறாய் அல்லவா, அதாவது தற்கூறிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் விஜய் என்று. நான் சொல்றேன், விஜய் தற்கூறிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் கடந்த 60 ஆண்டுகளில் உன்னுடைய திராவிட இயக்கம் செய்தது என்ன? இந்த தற்கூறிகள் வளருவதை வேடிக்கை பார்த்ததுதான் உன்னுடைய திராவிட இயக்கத்தின் சாதனையா? இவர்கள் எப்படி உருவானார்கள்? இவர்கள் உருவாவதற்கு முக்கிய அம்சமாக இருந்தது என்ன? இவர்கள் உருவாவதற்கு முக்கிய அம்சமாக இருந்தது உன்னுடைய மீடியா கருவிகள். அந்த மீடியா முழுவதையும் நீ ஆக்கிரமித்து வைத்திருந்தாய், இன்று வரையில் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாய். எதை எடுத்தாலும் திரைப்படம் என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியது நீ. நீ என்றால் உன்னுடைய கட்சி, உன்னுடைய கட்சி என்றால் அந்த கட்சி ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கேடுகட்ட குடும்பம், நீங்கள் ஒன்றை ஏற்படுத்துவீர்கள், அதனால் ஒரு தாக்கம் ஏற்படும். அதில் வளரக்கூடியவர்கள் ஒரு பூதமாக வளர்ந்து உங்களையே மிரட்ட வரும் பொழுது நீங்கள் எல்லாம் தற்குறிகள் என்று அவர்களை சிறுமைப்படுத்துவீர்களா? சரி, அந்த தற்குறிகள் வாக்கு செலுத்தினார்கள் என்றால் வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்களா? 2021 அவர் போன சைக்கிள்ல சிகப்பு கருப்பு இருக்கு, அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்ததான் அவர் சொல்கிறார் அப்படின்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்டீர்களே, அன்றைக்கு அந்த தற்குறிகளுடைய வாக்குகள் உங்களுக்கு தேவைப்பட்டதா? நீங்கள் யாரை தற்குறிகள் என்று சொல்கிறீர்களோ அவருடைய வாக்குகள் தேவைப்பட்டதா? இந்த கேடுகட்ட கருணாநிதி, எனக்கு தெரிந்த நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு செத்துருவாரு நாளைக்கு செத்துருவாருன்னு வதந்திகளை தானே பரப்பி கொண்டிருந்தவர் தான் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதி 3 தேர்தலாக என்னுடைய கடைசி தேர்தல் என்று சொல்லி செத்து போகாம இழுத்து கொண்டு இருந்து கடைசியில் 2018 இறந்து போனார், செத்து போனார்.
கருணாநிதி 94 வயதில் செத்து போனார். 94 வயதில் செத்து போன கருணாநிதிக்கு எதற்காக 45 வயதில் இருந்த ஒரு திமுக தொண்டன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? அவன் தற்கொலையா அறிவாளியா? அவன் பகுத்தறிவுவாதியா? அவனுக்கு எதற்காக நீங்கள் நிதி இழப்பீடு கொடுத்தீர்கள் அவன் குடும்பத்திற்கு? அப்ப நீங்கள் வளர்த்திருக்கின்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இந்த ஏவா வேலு தலைமையில கருணாநிதி சமாதியில் போய் நின்று பஜனை செய்தீர்களே. கருணாநிதிக்கு பிடிக்கும் என்று கருணாநிதி செத்து போயாச்சு. கருணாநிதி கொண்டு போய் புதைச்சாச்சு. மேலே காங்கிரீட்டும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பஜனை? இது எந்த தத்துவம் சொல்லி கொடுக்கிறது? இது எந்த சித்தாந்தம் சொல்லி கொடுக்கிறது? அப்போ இவர்களெல்லாம் தற்கூரிகள் இல்லையா? இந்த தற்கூரிகளுக்கு முதல் நீ உன்னுடைய அறிவுரையை கொடுத்தாயா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னி வரைக்கும் முரசொலியை கொண்டு போய் வைக்கிறாங்களாம், பேப்பரை கொண்டு போய். அது கருணாநிதி சமாதி மேல் 5 மணிக்கு முன்னால் எல்லாரும் வரத்துக்கு முன்னால் அவர் எழுந்து வந்து படிச்சுட்டு திருப்பி படுப்பார். அதனால் அங்கே முரசொலி பேப்பர். எதுக்குடா முரசொலி பேப்பர்? கலைஞர் டிவியை போடுங்கடா முன்னாடி. ஸ்க்ரீனை போட்டு மாறுவாடை ஓட்டுங்க. வருவார், எழுந்து வந்து உட்காந்து பார்ப்பார், ரசிப்பார். அதுதான் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் அதனால் அவருக்கு சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது. அதை வேண்டுமானால் செய்வார். அப்போ அதையெல்லாம் நீங்கள் தற்கொலைத்தனம் என்று பார்க்க மாட்டீர்களா? ஒரு நடிகனுக்காக இவ்வளவெல்லாம் பைத்தியகாரத்தனமாக செல்வது தற்கொலைத்தனம். சரி, சித்தாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும். சித்தாந்தத்தை கடைபிடிக்காமல் தத்துவத்தை சார்ந்து செல்லாமல். சரி, இங்கே சேப்பாக்கத்தை ஜெயிச்சானே உதவாநிதி, என்ன தகுதியின் அடிப்படையில் சேப்பாக்கத்தில் மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உதவாநிதியை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் எம்எல்ஏ ஆக்கி விட்டார்கள். அதனால் முதலமைச்சர் அவனை துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டார்கள். அதனால் அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ உன்னுடைய லாஜிக் படி தகுதியே இல்லாத ஒரு தற்கூரியான உதவாக்கரையான இந்த உதவாநிதி எந்தவித முன்னனுபவமும் இல்லாமல் அவன் போய் மக்கள் முன்னால் நின்று அவன் அவர்களுடைய வாக்குகளை பெறுகிறான் என்றால் அவனுக்கு ஓட்டு போட்டவர்களெல்லாம் தற்கூரிகளா? சொல்ல முடியுமா? அவனுக்கு ஓட்டு போட்டவர்களெல்லாம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவனுக்கு ஓட்டு செலுத்தினார்கள் என்பது உண்மை என்றால் விஜய்க்கு பின்னால் ஆதரவு கொடுக்கிறேன் என்று நிற்கக்கூடியவர்களும் ஜனநாயகப்படி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். உனக்கேன் வலிக்கிறது? உனக்கேன் எரிகிறது? இந்த கேள்வி வரும்ல. அப்போ ஜனநாயகம் என்றால் நீ தகுதியே இல்லாதவனை நீ முன்னிறுத்தினால் அது ஜனநாயகம். மற்றவர்கள் யாரையாவது ஆதரவு தெரிவித்தால் அவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரவு தெரிவிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தற்கூரிகள். சரி, அவனுக்கு எதுவுமே தெரியல, அறியாமையின் அடிப்படையில் அவன் போய் ஆதரவு தெரிவிக்கிறான் விஜய்க்குன்னே வச்சுப்போம். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ தான் புறநானூறுலேருந்து அகநானூறுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே அப்படியே திருப்பி போட்டு மனப்பாடமாக ஒப்பிப்பியே. அப்போ அவ்வளவெல்லாம் அறிவிக்கக்கூடிய நீ எதற்காக ஒரு உதவாக்கரையை சென்று ஆதரிக்கிறாய்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? அறிவு இருந்து எல்லாம் தெரிந்து ஒரு அயோக்கியனுக்கு துணை போகக்கூடியவன் தான் இங்கே ஆபத்தானவன். அறியாமையில் போகிறான் பாருங்கள், அவனை என்றைக்கு வென்றுமானம் திருத்திக் கொள்ளலாம். தூங்குபவனை எழுப்பலாம். தூங்குவது போல் நடிப்பவனை எந்த காலத்திலும் எழுப்ப முடியாது. நீ தூங்குவது போல் நடிப்பவன் மட்டும் கிடையாது, நீயே ஒரு திருட்டு பையன். நீ செய்யக்கூடிய திருட்டுக்கெல்லாம் துணை போகிறது அந்த திருட்டு குடும்பம். அதனால் அந்த குடும்பத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீ அங்கே வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே பிளாக் கலர் அந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டை மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு தத்துவம்னா நாங்கள் ஏற்றுப்போமா? என்ன புடலங்க தத்துவம்? எந்த புடலங்காய் தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக நீங்கள் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து பார்ப்போமா? அன்றைக்கே எதனாடா செஞ்சீங்க நீங்கள்? கேவல பிறவிகளா? கேவல ஜென்மங்களா? அசிங்கம் பிடித்தவர்களா? அன்றைக்கும் இதைத்தானே செய்தீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்தார்கள்? பேசுவோமா? அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கிறார் என்கிற நிலையில ஒருவர் சிகிச்சையில் இருக்கும் பொழுது என்ன பேசினீங்க நீங்க? பிணம் எப்படியடா ஆளும் கேட்டீங்களா இல்லையா? அவர் இறந்து விட்டார், அவர் பிணமாக இருக்கிறார், பிணம் எப்படி ஆளும், பிணம் எப்படி ஆட்சி செய்யும் என்று கேட்டீர்களா இல்லையா? ஒவ்வொரு மேடை தோறும் சென்று கேட்டீர்கள். மக்கள் பதிலளித்தார்கள். பிணம் கூட எங்களை ஆளட்டும், உங்களை போன்ற பிணந்தண்ணி, கருணாநிதி போன்ற ஒரு பிணந்தண்ணி எங்களை எந்த காலத்திலும் ஆளக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அதனால் உங்களை ஓரமாக அமர்த்தினார்கள். இதுதான வரலாறு. எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை செய்தீர்கள்? எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இது போன்ற விமர்சனங்களை வைத்தீர்கள்? அப்படியெல்லாம் விமர்சனம் வைத்து அப்படியெல்லாம் கேவலமான ஒரு அரசியலை செய்து பார்த்து அதெல்லாம் தோல்வியுற்று மண்ணை கவ்வியவர்கள் நீங்கள். இங்கே விதியின் விளையாட்டின் காரணமாக ஒவ்வொரு தலைவர் மறையும் பொழுதும் நீங்கள் மீண்டும் வந்து அமர்கிறீர்கள், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு என்று தனித்திறமையும் கிடையாது. உங்களுடைய குப்பை தத்துவத்தையும் உங்களுடைய குப்பை சித்தாந்தத்தையும் யாரும் மதிக்க தயாராகவும் இல்லை என்பதுதான் உண்மை. உங்களிடம் இருப்பவர்கள் சித்தாந்தவாதிகளும் கிடையாது, தத்துவவாதிகளும் கிடையாது. அக்மார்க் திருடர்கள், அயோக்கியர்கள், எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள்.
பப்ளிக் கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பருப்பு வரைக்கும் எதையும் விட்டு வைக்காத அயோக்கியர்கள், சுரண்டல் பேர் வழிகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாலியல் குற்றவாளிகளும் கூட. அத்தனை பேருடைய மொத்த கூடாரம் தான் நீங்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தத்துவமாம், வேற ஏதோ ஒரு குப்பையாம், கருணாநிதியாம், எல்லாம் பேசிட்டு வரீங்களே, இதெல்லாம் யாராவது ஏற்றுப்பாங்களா? இங்கே நம்ம இருக்கிறது பிரதிநிதித்துவ அரசியல், தேர்தல் அரசியல். இந்த தேர்தல் அரசியல், பிரதிநிதித்துவ அரசியல் மக்களுக்கு என்ன நன்மையை நீங்கள் செய்ய முடியும் என்பதை நீங்கள் பேசுங்கள். உங்களை ஆட்சியில் மக்கள் நம்பி அமர்த்தி இருக்கிறார்களே, மக்களுக்கு என்ன செய்தீர்கள் நன்மை என்பதனை பற்றி பேசுங்கள். அதை விடுத்து உங்களுக்குத்தான் ஏதோ அறிவிருப்பது போலவும், உங்களுக்குத்தான் மூளை இருப்பது போலவும், மக்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை போலவும் இந்த 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 பூச்சாண்டியெல்லாம் இனிமேல் நம்ப மக்கள் தயாராக இல்லை. எங்களுக்கு நீ என்ன செய்தாய்? உன் அழகு தமிழ் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன செய்தாய் அதை சொல். உன்னை தேர்வு செய்தது எங்களுடைய கல்லூரியிலோ எங்களுடைய பள்ளிக்கூடத்திலோ தமிழ் ஆசிரியர் வேலைக்கு அல்ல. உன்னை தேர்வு செய்தது எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய தொகுதிக்கு நீ என்ன செய்ய முடியும்? நீ கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி உன்னை அனுப்பி வைத்தோம் கோட்டைக்கு. ஆனால் நீ அங்கே எதையும் செய்யவில்லை என்பதனை மறைக்க தத்துவம், இந்திய எதிர்ப்பு, சித்தாந்தம், திடீர் ஈவேரா பாசம் என்றெல்லாம் கிளம்பி வந்து இந்த உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஏமாறப் போவதில்லை. இங்கே இருக்கின்ற நேரடி கேள்வி, உன்னை ஆட்சியில் அமர்த்தியதற்கு நீ என்ன கிழித்தாய்? பதில் இருந்தால் பேசு. ஏன்னா நீயே சவால் விட்டுருக்க. இதே ஸ்பெக்ட்ரம் ராஜாவை பார்த்து நான் கேட்குறேன், இதனை சவால் விட்ட 98% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், யார் வேண்டுமானாலும் வாருங்கள் சவாலுக்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன், வா. இதே சவாலுக்கு எதிர்வினை நான் கொடுக்குறேன், வா விவாதிப்போம். இல்லை எனக்கு அது தகுதி இல்லை நீ நினைச்சானாக்க, நீ சொல்லக்கூடிய தகுதி படைத்த ஆள் யார் என்று சொல்லி எதிர்முகாமில் அவர்கள் வந்து விவாதிப்பார்கள். நானே கொடுத்து அனுப்புகிறேன் தகவல்களை. எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்கள், எத்தனை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு பார்ப்போம். அதையெல்லாம் செய்யறதுக்கு துப்பு இல்லாம இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள், தத்துவம் கித்துவம்னு அறிவாளி போல, நீங்கள்லாம் தான் அறிவாளி போல ஒரு பில்டப்பு, இதையெல்லாம் நம்ப நாங்கள் தயாராக இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.